சாயிரம். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவர்கள்தான் சிறந்த சாமர்த்தியசாலிகள். அந்த வெற்றி கனியை நாம் நம்பிக்கையோடு எட்டி பிடிக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள். நல்ல செய்தியை நாளையே நீ கேட்பாய். உன் செவி வந்து சேரும் நேரம் நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். ஆம் என் குழந்தா, உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள். இனி தோல்விகள் என்பது உன்னை தீண்டவே தீண்டாது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வளர்ச்சி எப்பொழுதுமே உன் கையில்தான் இருக்கிறது. தினம்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டே இரு. அப்பொழுதுதான் வெற்றியை எளிதில் உன்னால் அடைந்துவிட முடியும். அடைந்த வெற்றியை எளிதாக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடிகிறது என்றால், அதை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. மனதுக்குள் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும். உன்னுடைய இலக்குகளையும் வெற்றிகளையும் உன்னுடைய எண்ணங்களில் வேரூன்றி வைக்க பழகு. உனக்கான வெற்றி நிச்சயமான ஒன்றுதான். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க பழகு என் பிரியமே. உன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள பழகு. நீ நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய். நீ அப்படி செய்யவில்லை என்றால் எல்லாமே உனக்கு மாறாக நடந்துவிடும். எனவே என் பிரியமே, எப்பொழுதுமே உன்னுடைய வேலையை நீ செய்ய பழகு. உன் வளர்ச்சி உன் கையில்தான் இருக்கிறது. மிகப்பெரிய இலக்கை நீ அடைவதற்கு உன்னுடைய திறமைகளையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உன்னால் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் உனக்கு தகுந்த மாதிரி அந்த எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி கொள்ள முடியும் தானே? உன்னுடைய பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தையே மாற்றிவிடும். நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? எல்லாம் முடியும், எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். நீ உன் சிந்தனையில் எதை விதைக்கிறாயோ அதை பொறுத்தே உன்னுடைய மனமும் வளர்கிறது. நல்ல சிந்தனைகளையும் நல்ல லட்சியங்களையும் உன் மனதிற்குள் விதைத்து கொண்டே இரு. யாருமே நீ குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்கிறார்களா என்று எதிர்பார்ப்பதில்லை என் பிரியமே. எதிர்பார்ப்பதே கிடையாது. ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீ தொடர்ந்து முயற்சி செய்கிறாயா என்பதுதான் மிக மிக முக்கியம். அதை முதலில் சரிபார்த்து கொள்ள கற்றுக்கொள். நீ அடைகின்ற ஒரு தோல்வியிலிருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதானே. நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை சற்று நிமிர்ந்து பார். ஓடுவது முட்கள் அல்ல என் பிரியமே. உன்னுடைய வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயமாக வெற்றிக்கான கனியை எட்டி பிடிக்கலாம் மிக சுலபமாக. ஆம் என் குழந்தா, எதை செய்தாலும் விருப்பத்தோடு செய்ய பழகு. சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு ஆலோசனைகள் தேவையே கிடையாது. வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு என்றுமே தோல்வியே கிடையாது. ஆம் என் குழந்தா, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு நீ செய்ய பழகினால் வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும். வெற்றி தானாகவே உன்னை தேடி. என் அன்பு பிரியமே, சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று எப்பொழுதும் சோர்ந்து விடாதே. ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். இறைவன் சோதிப்பது எல்லோரையும் கிடையாது.
உன்னைப் போல் சாதிக்கத் துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் இறைவன் சோதிக்கிறான், சோதனை செய்து பார்க்கிறார் என்பதுதான் உண்மை. நம்பிக்கையும் கடின உழைப்பும், இந்த இரண்டுமே தோல்வி என்னும் நோயை ஓட ஓட விரட்டிவிடும். இதுதான் உன்னை வெற்றிகரமாக நபராகவும் மாற்றும் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. வெற்றி பெறுவதற்கு நீ சரியான முடிவுகளை எடுக்கத்தான் வேண்டும். சரியான முடிவை எடுக்க உனக்கு நிறைய அனுபவங்களும் வேண்டும். உனக்கு தேவையான அனுபவங்கள் நீ எடுக்கும் தவறான முடிவுகளிலிருந்து வருகிறது என்பதையும் புரிந்து கொள். முடிவு எடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே என் பிரியமே. உன் முடிவுகள் தவறாகவே போனாலும் கூட உனக்கு இழப்பு என்று எதுவுமே கிடையாது. நீ எடுக்கின்ற தவறான முடிவுகள்தான் உன்னுடைய வெற்றியின் ரகசியம் என்பதை புரிந்து கொள். எனவே முடிவு எடுப்பதற்கு முன்பு 1000 முறை சிந்தனை செய். ஆனால் முடிவு எடுத்த பிறகு ஒரு நொடி கூட யோசிக்காதே. நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. உனக்கான பிரம்மாண்ட வெற்றி உனக்காகவே காத்திருக்கும். சூரியனைப் போல நீ பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக்கொள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் என் பிரியமே. ஒருவரை தோற்படிப்பது என்பது மிக மிக எளிதானது. ஆனால் ஒருவரை வெல்வது மிக மிக கடினமானதுதான். என் அன்பு பிரியமே, எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடோடு செய்ய முடியவில்லை என்றால், ஈடுபாடோடு நீ செய்யவில்லை என்றால் உன்னால் எதிலையுமே வெற்றி பெறவே முடியாது. ஈடுபாட்டோடு செய்யும் எதிலும் உன்னால் தோல்வியை அடையவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. சோர்வு அடையும் பொழுது களைத்து விடாதே என் பிரியமே. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க பழகு. முடியாது என்பது உன்னுடைய சிந்தனையின் பிழை. உன்னுடைய சிந்தனையை மாற்ற கற்றுக்கொள். அதுதான் வெற்றியின் ஆரம்பம். வாழ்க்கையில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கிறார் என்றால், கஷ்டத்திலும் யார் ஒருவர் புன்னகையோடு இருக்கிறார்கள் என்றால், அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம். அப்படி புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. தனிமை என்பது வேதனையான ஒன்று என்று மட்டும் நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனைகளை உயர்த்துவது உன் தனிமைதான் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. தீராத மன தைரியத்தோடு இரு. அனைத்தும் உனக்கு கிடைக்கும் வரை போராடிக்கொண்டே இரு. உன்னிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடமிருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை மிக சுலபமாக உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். அந்த மனநிலையே உன்னிடம் இல்லாவிட்டால் யாரும் வந்தாலும் உன்னால் எதையுமே கற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, தோல்விகளைக் கண்டு பயந்து விடாதே. எப்பொழுதும் என்னால் முடியாது என்று மட்டும் ஒருபோதும் நினைத்து விடாதே. ஏனென்றால் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உனக்குள் இருக்கத்தான் செய்கிறது. உன்னால் எதையும் சாதிக்க முடியும். உன்னை தடுப்பதற்கு இங்கு எதுவுமே இல்லை. உன் முயற்சிகளை நீ நிறுத்தி கொள்ளாதவரை வாழ்க்கையில் நீ தோல்வி அடைவதே இல்லை. உன்னுடைய தோல்விகளுக்காக நீ ஒருபோதும் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்து பார். வெற்றி நிச்சயம். வாய்ப்புகள் கிடைப்பதால் திறமையற்றவர்கள் கூட வாழ்க்கையில் உயர்ந்து விடுவது உண்டு. திறமையே இல்லாதவர்கள் கூட உயர்ந்து விடுவது உண்டு. வாய்ப்புகள் கிடைக்காததால் திறமை உள்ளவர்கள் கூட இருக்குமிடம் தெரியாமல் போய்விடுவதும் உண்டு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயித்து காட்டலாம். உன்னை விமர்சிப்பவர்களை எப்பொழுதும் கண்டு கொள்ளாதே என் பிரியமே.
ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உன்னை பற்றிய வதந்திகள் மட்டும்தானே தவிர எதுவுமே கிடையாது. உன்னுடைய வழிகள் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. உன் பின்னால் இருப்பவர்களுக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒருபோதும் தெரியாது. நீ வகுத்து பயணித்து கொண்டிருக்கும் இந்த பாதை எத்தனை கடினமானது என்று எவருக்குமே புரியாது. முயற்சி செய்வதற்காக ஒரு நொடி கூட தயங்கி நிற்காதே. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது தடைகள் கூட உன்னை கண்டு தலை வணங்கும். பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தாலே போதும் என் பிரியமே. உன் உடலும் மனமும் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவே இருக்கும். நீ பெறுகின்ற வெற்றி என்பது நீ யார் என்பதை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யும். நீ அடைகின்ற தோல்வி என்பது உன் குறைகள் என்ன, உன் தவறுகள் என்ன என்பதை உனக்கே அறிமுகம் செய்வதுதான். ஒரு ஊர்ல படித்து முடித்த உடனேயே சிறு வயதில் ஒரு நல்ல வேலையும் கிடைத்து சந்தோஷமாக வேலையை செய்ய துவங்கினான் ஒரு இளைஞன். பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் அவன் எந்த வேலையையும் மாற்றவே இல்லை. சந்தோஷமாக அந்த வேலையிலேயே இருந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு பண தேவைகள் அதிகமானது. எனவே வேறு வேலைக்கு சென்றால் இன்னும் சம்பளம் அதிகமாக கிடைக்குமே என்ற எண்ணத்தோடு வேறு வேலைக்கு பதிவையும் போட்டான். அவனுக்கு அதிர்ஷ்டவசமாக 2 வேலை கிடைத்தது. அதில் முதல் நிறுவனம் மிகவும் பேர் பெற்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னாலே கௌரவமாக இருக்கும். அங்கு வேலையும் மிக எளிதாகவே இருக்கும். சம்பளமும் சொல்லுகிற அளவுக்கு அவன் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வருவதாகவே இருந்தது. ஆனால் 2வது நிறுவனம் சிறிய நிறுவனம், பெயர் எடுக்காத நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தன்னால் முயன்ற அத்தனை உதவிகளையும் அவன் செய்தால்தான் அந்த நிறுவனத்தை மேலோங்கி எடுத்து வர முடியும். அவனால் முடிந்த அத்தனை உழைப்பையும் அவன் கொட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிறுவனம் பெயர் பெற்ற நிறுவனமாக மாற முடியும் என்ற நிலைமை. ஆனால் சம்பளத்தை பொறுத்தவரை முதல் நிறுவனத்தில் கிடைத்த அதே சம்பளம், அவனுக்கு தேவையான சம்பளமும் இந்த 2ஆம் நிறுவனத்திலும் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு மிக குழப்பம். எந்த நிறுவனத்தில் தன்னுடைய பணியை அவன் எடுத்துக்கொள்ளலாம் என்ற குழப்பம் அவன் மனதில் அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது. அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்க எந்த நிறுவனத்தின் வேலையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ற பதிலை எடுத்துக்கொள்ள அந்த ஊரில் வசித்து வரும் ஒரு துறவியிடம் பார்க்க போனான் அந்த இளைஞன். ஒரு அதிகாலை நேரத்தில் அந்த துறவியை பார்க்க சென்றான். துறவியிடம் போய் தான் இத்தனை நாட்களாக 10 வருடமாக பணிபுரிந்து வந்தும் தனக்கு பண தேவை அதிகமாக இருப்பதால் மற்றொரு நிறுவனத்திடம் வேலை செய்ய முயல்வதாகவும், இப்பொழுது தனக்கு 2 வேலை கிடைத்திருப்பதாகவும், ஒன்றை தேர்ந்தெடுத்தால் தனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாது. ஆனால் மற்றும் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தால் தன்னால் அதிக அளவு வளர்ச்சி அடைய முடியும். ஆனால் உழைப்பை அதிகமாக போட வேண்டும். ஆனால் சம்பளம் என்று பண தேவைக்கான அத்தனை பணமும் அந்த 2 நிறுவனத்திலுமிருந்து எனக்கு கிடைக்கும். எதில் நான் தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம்தான் என்னிடம் இருக்கிறது என்பதை தனக்கிருக்கும் நிலைமையை தெல்ல தெளிவாக அந்த குருவிடம் எடுத்து சொன்னான் அந்த இளைஞன். அவன் கூறினதை தெளிவாக கேட்ட அந்த குரு, நான் உனக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். அதற்கு முன்பாக நான் ஒரு கதையை கூறுகிறேன். அதை கவனமோடு கேள். அப்பொழுது கதையின் முடிவில் உனக்கே தெரிந்துவிடும் நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது என்று அந்த துறவி அந்த இளைஞனிடம் கூறினாராம். ஒரு இடத்தில் பல எலிகள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் திடீரென்று ஒரு அதிர்ஷ்டகரமான பூனை வந்தது. அந்த பூனைக்கு அந்த இடத்தில் அதிகமாக எலிகள் இருப்பதை பார்த்து மிகவும் ஆனந்தமாக தினமும் ஒரு எலியை அடித்து கொன்று தின்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அந்த பூனை. அந்த எலிகளும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த புத்திசாலி பூனையிடம் சிக்கிக்கொண்டே இருந்தது.
தினமுமே ஒவ்வொரு எலியாக மடிந்து கொண்டே இருந்தது. நாம் இப்படியே இருந்தால் நம்மளுடைய ஒட்டுமொத்த எலிகளின் இனமே அழிந்துவிடும் என்று அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று முடிவு செய்ய ஆரம்பித்தது. யோசனை செய்துவிட்டு அந்த எலிகளெல்லாம் போய் பூனையிடம், பூனையாரே, நீங்கள் தினமும் கஷ்டப்பட்டு வேட்டையாடி எங்கள் இனத்தை சாப்பிடுவதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை நாங்களே 3 வேளையும் உங்கள் இடத்திற்கே கொண்டு வந்து கொடுக்கிறோம். நீங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆனால் அதற்கு கைமாறாக எங்கள் இனத்தை அழிப்பதை நிறுத்திவிடலாமே என்று பணிவன்போடு கேட்டது. உடனே சிந்தித்து பார்த்த அந்த பூனையும், உணவு நம் இருப்பிடத்திற்கே 3 வேளையும் தாமதமில்லாமல் வருமென்றால் நான் இதற்கு ஒற்றுக்கொள்கிறேன் என்று ஒப்பும் கொண்டது. இப்படியே எலிகள் தினம் 3 வேளையும் சரியான நேரத்திற்கு அந்த பூனைக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது. பூனையும் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட்டு மிக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. காலங்கள் கடந்து கொண்டே இருந்தது. மாதங்கள் வருடங்களானது. சரியாக 1 வருடம் முடிந்ததும் ஒரு நாள் உணவு எடுத்து வரவே இல்லை. எலிகளெல்லாம் மிகவும் பசியோடு இருந்த பூனைக்கு கோபமும் அதிகமாகவே வந்தது. உடனே எலியிடம் போய், எனக்கான உணவு என்று வரவில்லை, ஏன் இவ்வளவு தாமதம் என்று கோபத்தோடு கேட்டது அந்த பூனை. உடனே எலிகள் அனைவரும் சேர்ந்து கூறினர், இனிமேல் உங்களுக்கான உணவு உங்கள் இடம் தேடி வராது, நீங்களே உணவை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் என்று கூறியதுதான் தாமதம். பூனைக்கு கோபம் மிக மிக அதிகமானது. உடனே பாய்ந்து வந்து ஒரு எலியை பிடித்து உணவாக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பாய்ந்தது. ஆனால் அந்த பூனையால் எதுவுமே செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே மூச்சு வாங்கி அப்படியே உட்கார்ந்து விட்டது அந்த பூனை. 1 வருடமாக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலேயே உணவை உண்டு வந்ததால் பூனை மிக சோம்பேறியாக ஆகிவிட்டது. அதனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவே இல்லை. இப்படியாக கதையை கூறி முடித்தார் அந்த துறவி. இதை கேட்டவுடன் துறவியிடம் என்ன பதிலை எதிர்பார்க்கலாம், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற கேள்வியோடு வந்த இளைஞனுக்கு தெள்ளத் தெளிவான அதற்கான பதில் புரிந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்யாமல் சவாலாக இருக்கும் அந்த வேலையை, அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் நாம் மிகப்பெரிய வெற்றியை மிக சாதாரணமாக அடையலாம். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் 2 வழிகள் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற கேள்விக்குறி எல்லோர் மனதிலும் எழும். எல்லோர் வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடாது. நாம் எப்பொழுதுமே சவாலாக இருக்கும் பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் அந்த சவாலை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அத்தனை மனப்பக்குவமும் நம் மனது பெற்றிருக்கும். அப்படி பெற்றால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியும் அடையலாம். எப்பொழுதுமே சுலபமாக செய்யும் செயலை செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. சவாலாக இருக்கும் பாதையை தேர்ந்தெடுப்பதுதான் மிக மிக புத்திசாலித்தனமான செயலாகவே இருக்கும். அது சுலபமான பாதையா சவாலான பாதையா என்பதை முடிவு எடுத்துவிட்டு மீண்டும் அடியை எடுத்து வைத்துவிட்டு இந்த பாதை சரியாக வருமா என்ற எண்ணம் மனதில் தோன்றாமல் எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காமல் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த பாதையில் சென்றால் என்ன, எந்த தடைகள் வந்தால் என்ன, அனைத்தையும் முறியடித்து வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா துணையோடு. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நீ நீதியோடுதான் உன் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் அநீதி வந்து உன்னை அரசாள வந்தது. வெளிச்சத்தில் நடக்கும் பொழுதே உன்னுடைய கால் உன்னை இடறிக் கொண்டிருந்தது.
பகலிலேயே உன் கண்கள் இருட்டை காண்பது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் உன்னுடைய மனம் துக்கத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் நீ நீயாகவே இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் விடியப் போகிறது. இதுவரை கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் என்று இருந்து வந்த நீ இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்று உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன்னுடைய கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கண்ணுறங்கு. நாளை கண் விழித்து பார்க்கும் பொழுது உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களில் வந்து தெரியும். மனம் என்பது சஞ்சலமானதுதான். அதை வசப்படுத்துவதும் சற்று கடினம்தான். ஆனாலும் அதை வசப்படுத்திதான் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். பயிற்சியினாலும் வைராக்கியத்தாலும் அதை நிச்சயமாக வசப்படுத்தி விடலாம். அவ்வாறு வசப்படுத்தினானால் இறைவனை உன்னால் காண முடியும். உன் கண்களுக்கு உன் சாயிநாதரும் மிக பளிச்சென்று தெரிவேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் மறந்துவிட்டு என்னை முழுவதுமாக பற்றிக்கொள். உன்னுடைய அனைத்து சோதனைகளையும் கவலைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. இறை வழியில் உன்னுடைய பயணத்தை துவக்கம் செய். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்கள் நன்றாகவே இருப்பர். இதுதான் ஆத்ம வாழ்வின் இயல்பு கூட. இப்பொழுது நான் கூறிய இந்த மாற்றங்களையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கொண்டு வா. இறை வழியில் சென்று கொண்டே இரு. அப்பொழுது ஏமாற்றங்களை மட்டுமே காண வந்த உன் வாழ்வு, ஏமாற்றங்களை மட்டுமே கண்டு வந்த உன்னுடைய வாழ்வு மிக ஆனந்தமாக வெற்றிகரமான வாழ்க்கையை காண முடியும். நல்ல நல்ல மாற்றங்களை உன் மனம் பார்க்கும். மனம் நிறைவாகவே இருக்கும். உன்னுள் இந்த மாற்றங்கள் வர துவங்கிவிட்டாலே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் வர துவங்கிவிடும். அந்த நல்ல நல்ல மாற்றங்களையெல்லாம் நீ உணரவும் துவங்குவாய். இறைவனை பற்றி கொண்டு இறைவழியிலேயே செல்லும் பொழுது எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. இப்பொழுது நான் கூறிய அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு இறை வழிபாட்டில் உன்னுடைய மனதை செலுத்திவிடு. என்னுடைய காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். அதை நான் சேர்த்து வைப்பேன் பிள்ளையே. இதை நீ சரியாக பயன்படுத்தி வந்தாலே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் மிக தெளிவாகவே தீர்ந்துவிடும். திசை மாறி தவறான பாதையை தேர்ந்தெடுத்த என் பிள்ளையை திருத்தவே உன் அப்பா வந்திருக்கிறேன். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. போராடிக்கொண்டே இரு. போராடாமலேயே வாழ்க்கை மிக கடினம் என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திக்கொள். போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிக எளிதாகிவிடும். என் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று நீ சொன்னால் அதன் பின் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை உனக்கு கடினமாகத்தான் தோன்றும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்காக நிரந்தரம் இருக்கிறது. அதுவும் 2 இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். ஒன்று உன்னுடைய ஆத்மா, மற்றொன்று உன்னுடைய சாயப்பாவாகிய நான்தான். யார் உன்னை கைவிட்டு விலகி சென்றாலும், உன்னை ஏளனமாக தூற்றிவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் சாயப்பா போக மாட்டேன். உன்னுடைய ஆன்மாவும் உன்னை விட்டு போகாது. உனக்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கவே இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தவறான பாதையில் திசை திரும்பி போன என்னுடைய பிள்ளையை திருத்தி நல்ல வழியில் அழைத்து செல்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, நீ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதிற்குள்
ஆத்மார்த்தமாக எண்ணிக்கொண்டே செயல்படு. ஒரு நாள் உன் எண்ணப்படி கண்டிப்பாக நீ நினைத்தது அனைத்துமே உன் வாழ்வில் வந்து சேரும். அது வரும் வரை எதற்குமே உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் மனதை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உன் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உன் லட்சியத்தை அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டே இரு. நிச்சயமாக என் அன்பான பொக்கிஷமான நீ எதிர்பார்த்ததை விட மிக நல்ல சிறப்புமிக்க வாழ்வு உனக்கு அமையும். நான் அதை உனக்கு அமைத்தே தருவேன். எல்லாமே ஒரு நாள் மாறும் என் குழந்தையே. என்னையே சரணாகதி என்று அடைந்து உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் குழந்தையே.